அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திமுக இளைஞரணி மாநாட்டிற்கு பிறகு துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் மகனும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து தொகுதியில் மக்கள் நலப்பணிகளை மேற்கொண்டு வந்தார். திமுக அரசு பொறுப்பேற்று ஓராண்டு நிறைவடைந்த பின்னர் உதயநிதி ஸ்டாலினை அமைச்சராக்க வேண்டும் என அமைச்சர்கள் மற்றும் திமுகவினர் வலியுறுத்தி வந்தனர். இதனையடுத்து உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராக பதவியேற்று இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை, சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறை, வறுமை ஒழிப்பு திட்டங்கள் மற்றும் ஊரக கடன்கள் ஆகிய துறைகள் ஒதுக்கப்பட்டன. இதனிடையே புயல் மழை காரணமாக திமுக இளைஞரணி மாநாடு ஒத்திவைக்கப்பட்டு வரும் 21ஆம் தேதி நடைபெற வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இந்த மாநாட்டிற்கு பின் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.